திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் தற்பொழுது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போலீஸ் பாதுகாப்பும் அப்போலோ மருத்துவமனையில் குவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக, என்ன தகவல் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெறும் 3.5% அதிமுகவை தோற்கடித்து அரியணையை கைப்பற்றியது. மேலும் அமைச்சரவையில் இடம்பெற்றார் KKSR ராமச்சந்திரன் அவர்கள். வயது மூப்பாக இருந்தாலும் பதவி மீது இருக்கக்கூடிய ஆசையாலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில் அமைச்சர் பதவியை ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டுள்ளார். உடனடியாக பொம்மை முதல்வர் அமைச்சர் பதவியை KKSR ராமச்சந்திரன் அவர்களிடமும் கொடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் இத்தனை ஆண்டுகளாக 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை வெளியில் அவரது தொகுதியில் கூட சென்று பார்க்காத KKSR ராமச்சந்திரன் அவர்கள் தற்பொழுது தேர்தல் என்றவுடன் வெளியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக பரப்புரை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தனது உடல்நிலை ஒப்புக்கொள்ளாத நிலையில் பிரச்சாரத்தின் பொழுது மயங்கி விழுந்துள்ளார். வயது மூப்பாக இருந்தாலும் இளைஞர்களுக்கோ அல்லது திமுகவின் அடிப்படை உறுப்பினர்களுக்கோ வாய்ப்புகள் வழங்கக்கூடாது. தனது மகன்களுக்கும் தனது மருமகன்களுக்கும் தான் அடுத்த திமுகவில் அடுத்த கட்ட உயர் பதவி வழங்க வேண்டும் என்றும் தற்பொழுதே திமுகவின் தலைமையிடம் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார். இத்தகைய திமுகவின் நிர்வாகிகளும் அமைச்சர்களும் இருக்கும் வரை திமுகவின் உடன்பிறப்புகள் அனைவரும் போஸ்டர் ஒட்டுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வந்த அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் திடீரென்று உடல்நலைக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்ற முழு விவரமும் வெளியிடப்படவில்லை. விரைவில் மருத்துவ அறிக்கை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார். மேலும் போதை மருந்து கடத்தல் கும்பல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் NCPI அதிகாரிகளிடம் பல உண்மைகளை வாக்குமூலமாக கொடுத்து வரக்கூடிய அதே சூழ்நிலையில் இவரது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. இவர்களுக்கும் ஜாபர் சாதிக்குக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது வெளிப்படையாகவே இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கேட்டுள்ளார். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். KKSR ராமச்சந்திரன் அவர்கள் மிக பிரமாண்டமான பணக்காரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கல்யாண மண்டபம், பள்ளிக்கூடங்கள் என்ற அனைத்து தனியார் வசதிகள் கொண்ட கட்டடங்களை கட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் KKSR ராமச்சந்திரன் அவர்கள் அவரது தொகுதியில் சென்று பார்க்காததும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் வந்துவிட்டால் மக்களிடையே நல்லவராக ஒரே நிமிடத்தில் அரசியல்வாதிகளால் மட்டும்தான் மாற முடியும், அதுவும் திமுகவினரால் மட்டும்தான் மாற முடியும் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.